வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் ஒரு முழுமையான பலனை பெறக்கூடிய நேரங்கிறது வந்திருக்குது. பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்லலாம். நல்ல வெற்றிங்கிறது தொடர்ந்து பெற போகிறீங்க. மகர ராசி அன்புகள் இது வரைக்குமே ஒரு நல்ல வேலையில் இருந்தால் கூட நீங்கள் இடமாற்றம் பெறத்துக்கு வாய்ப்புங்கிறது இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. கடினமான சவாலை எல்லாமே எதிர்கொண்டு இருந்த நீங்கள் இனி முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம். குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டியதாகவும் அமைஞ்சிருக்கு. மகர ராசி அன்புகள் தொடர்ந்து இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்த்துடலாம். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதமும் மகர ராசியில் அடங்கியிருக்குது. கால புருஷனோட அங்கமைப்பில் 2 முழங்காலையும் குறிக்கக்கூடிய 4வது சரராசி தான் மகர ராசி. பெரும்பாலுமே மகர ராசி என்பவர்கள் நல்ல வாக்கு சாதனம் பிடிச்சவங்க. பேச்சில் பல வகையிலையும் சாமர்த்தியத்தை வெளிப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க பேச்சை பொறுத்த வரைக்குமே மற்றவங்கள கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் உங்களுடைய உடல் அமைப்புன்னு பார்க்குறப்ப நடுத்தரமான உயரம் கொண்டவங்க. புருவம் அடர்ந்து வளைஞ்சிருக்கும், காது நீண்டும், தோள்கள் விருந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு தான் அவங்க முகத்தோட்டத்தில் இருக்கும். ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். கள்ளங்கப்படி இல்லாமல் உள்ளம் கொண்டவங்க. இவங்க பேசுகிறப்ப சரி, ஒரு கருத்தை முன்வைக்கிறப்ப சரி, அழுத்தம் திருத்தமாக பேசுவாங்க. எதுவாக இருந்தாலுமே சரி, 4 வார்த்தை பேசினாலுமே நறுக்குன்னு பேசுகிற மாதிரி பேசக்கூடியவங்க. பேச்சில் கொஞ்சம் முன்கோபங்கிறது உங்களுக்கு எப்போதுமே வெளிப்படும். அதே மாதிரி உறுதிங்கிறது வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமும் பலவீனமும் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று தான். தன்னை நம்பி வந்தவங்க நண்பராக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இறக்க குணங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலே எல்லாருமே ஆறுதல் கூறக்கூடிய பண்பு, உயர்ந்த பண்புங்கிறது இதை சொல்லலாம். ஆனால் இதனாலே நிறைய ஏமாற்றங்களை இவங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்க்கையில் இவங்க மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சுருப்பாங்க. பல வகையில் ஏமாற்றப்படவும் செஞ்சுருப்பாங்க. பெரும்பாலும் இவங்ககிட்ட நிறைய பேர் உதவி வாங்கிட்டு நீ என்ன செஞ்ச, உன்னால் என்ன பயனடைஞ்சுன்னு கேட்கக்கூடியவங்க தான் அவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. அது குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, உறவினராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. இருந்தாலுமே அதை பற்றி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் மனசு கொஞ்சம் சங்கடப்பட்டாலுமே, கஷ்டப்பட்டாலுமே அதிலிருந்து எளிதாக மீண்டு வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. பெரும்பாலும் ஒரு கடின உழைப்பாளி. தீராத முயற்சி செஞ்சாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க சிறப்படை செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா, வேலை கொடுத்துட்டா அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். கண்ணும் கருத்து மருந்து செயலாற்றக்கூடியவங்க. ஒரு வேலையை கொடுத்து அதை முடிக்கிற வரைக்குமே ஒரு பய உணர்வோடையே அதை சரியாக செய்யணுங்கிற உணர்வோடையே இவங்க செயல்படுவாங்க. ஒரு அக்கறையோடு செயல்படக்கூடிய குணம். அதே மாதிரி மனசில் ஒரு புது புது எண்ணங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சோதனை வந்தாலும் சரி, ஒரு சோர்வுங்கிறது அடைய மாட்டாங்கன்னே சொல்லலாம். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவங்க. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டம் துன்பம் வந்தாலும் சரி, எவ்வளோ துயரம் வந்தாலும் சரி, பெரும்பாலும் இவங்க தேவையில்லாத பேச்சுக்கள் பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு கொஞ்சம் மனசுங்கிறது புண்படும். எந்த காரியத்தில் இறங்கினாலுமே 2 விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களா மகர ராசி அன்புகள் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இவங்களுடைய உழைப்பாற்றல் மூலமாகவே இவங்க வாழ்வு சிறப்படையும். இவங்க தேவையை இவங்கள அதை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. பெரும்பாலுமே இவங்களுடைய பண வரவு பொறுத்த வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலுமே இவங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கிற குணம் இருக்கும். சுகபோகத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க அனுபவிக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. மற்றவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும். கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எடுத்தவங்க கோத்தம் செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் ஒரு தயக்கங்கிறது இருக்கும். இது சரியாக வருமா வராதா இது எல்லாமே யோசித்து பார்த்துட்டு தனக்குன்னு இது சரியானதுன்னு தோன்ற பட்சத்தில் தான் ஒரு முதலப்பொடி போட்டாவது அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. பெரும்பாலுமே மகர ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியே சனி பகவான் தான். சனி பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறது இயல்பாகவே நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இவர் மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இதனாலே மகர ராசி அன்புகள் ஒரு பொறுமை உடையவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஆறாமரை யோசித்து செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க. அதே மாதிரி தனக்கான வாய்ப்பு கிடைக்கிறப்ப அதை சரியாக பயன்படுத்திக்குவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் குடும்ப வாழ்க்கை, மன வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். ஆரம்ப கட்டத்தில் சில சிரமங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருந்தாலுமே மத்தியம வயசில் எல்லாமே மகர ராசி அன்புகள் சிறப்படையக்கூடியவங்களாக இருப்பாங்க. உங்கள் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அதே மாதிரி வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே சிறப்படையக்கூடிய பாக்கியங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எந்த வேலையாக இருந்தாலுமே இவங்களாம் செஞ்சால் தான் உங்களுக்கு ஒரு திருப்தியை ஏற்படும். அடுத்தவங்ககிட்ட எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க. அது குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி,
கண்ணும் கருத்துமா இருந்து அந்த வேலை செய்யக்கூடிய குணங்கிறது இருக்கும். இவங்க குடும்பத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்ப விஷயத்த தன்னோட பகிர்ந்துக்குங்கிற ஒரு ஒரு விஷயம் மட்டும்தான். கொஞ்சம் அன்பு செலுத்துடுங்கிற ஒரு குணம் மட்டும்தான். கடமையை கண்ணார்ந்து செய்யக்கூடிய ஒரு உழைப்பையே குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சுகபோகங்கிறது இவங்க விரும்ப மாட்டாங்க. குடும்பத்துக்காகவே பாடுபடக்கூடிய ஒரு தியாகம் உள்ளம் கொண்டவங்க, ஒரு சிறந்த அறிவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீதிமான்களாகவும் இருப்பாங்க. மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே சனி பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டங்கள் உணர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி பார்வை இல்லாதவங்க, ஏழை எளியவங்க, தொழிலாளிகளுக்கு இவங்களுக்கு எல்லாமே உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதானமாக கொடுக்குறதோ, உங்களால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு வரதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக பார்வை இல்லாதவங்க, மாற்றுத்திறனாளி, நோயாளி, முதியவங்க, ஆதரவு இல்லாதவங்க, கடின உழைப்பாளி, துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உதவி செய்யுங்க. இது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இதனாலேயே சனி பகவான் உங்கள் வாழ்வை சிறப்படைய செய்வார். தொடர்ந்து இனி வரக்கூடிய 30 நாட்களுமே மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் உங்களுடைய ஜோதிட சந்தேகங்களுக்கு நீங்கள் தீர்வு காணுன்னு நினச்சிங்கன்னா, இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். மகர ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய நேரம். பாக்கி அதிபதி புதன் உச்சம் பெற்று இருக்குது. இனி உங்களுக்கு இழுபறியாக இருந்துட்டு வந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் வேகமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இது வரைக்குமே மகர ராசி அன்புகள் வாழ்க்கையில் புது புது பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் ஏற்பட்டிருக்கும். நிம்மதியாக தூக்கங்கிறது நல்ல தூக்கம் தூங்கி நீங்கள் பல நாள் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி என்ன பிரச்சனை காத்திருக்கிறோங்கிற ஒரு பய உணர்வோடையே நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு ஏற்றமான காலங்களாக ஏற்பட போகுது. தொடர்ந்து நீங்கள் எந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடியங்களா இருந்தாலும் சரி, எந்த வேலையில் ஈடுபடக்கூடியங்களா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. கடன் தொல்லை எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இனி வரக்கூடிய நேரம். தொடர்ந்து நீங்கள் கடன் பெறக்கூடிய வாய்ப்பு விட்டு தவிர்க்க பாருங்கள். வீடு கட்டக்கூடிய யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே அமையும். ஒரு சிலருக்கு இந்த காது வலி, ஞாபக மருதி மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ஒரு சிலர் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஆன்மீக எண்ணத்தில் அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிறுநீர் சம்மந்தப்பட்ட தொற்று ஏற்படுத்த இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாமல் ஏற்பட்டிருக்கலாம். இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சீராக போகுது. ரொம்ப நாளாக உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது இனி நீங்கும். தொடர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே திருமண முயற்சி எல்லாமே மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிது. அதே மாதிரி கோவிலை பொறுத்த வரைக்குமே நீங்கள் 2 நேரமும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல விஷயம்னு சொல்லலாம். தொழில் விஷயமா தொடர்ந்து கொஞ்சம் உங்களுக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சகோதர ரீதியாக உங்களுடைய சகோதரி குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சண்டை சலசலப்பு உருவாகலாம். நீங்கள் முன்ன நின்று பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி தொடர்ந்து வாழ்க்கை துணை மூலமா உங்களுடைய ஆசை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நேரம். வீண் வம்பம் வராமல் மட்டும் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தொடர்ந்து நல்லது செய்ய போகிறேன்னு போய் கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே செயல்பட பாருங்கள். குழந்தைகள் ரீதியாக நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. வீண் பிடிவாதத்தை குடும்பத்தில் நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை இந்த காலம் சிறப்புன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். உங்கள் கோபம் நியாயமாக இருந்தாலும் மற்றவங்கள பாதிக்குங்கிறத உணர்ந்து கொஞ்சம் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படையும்னு சொல்லலாம். பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது வரைக்குமே கையில் காசு தங்குறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா இருந்திருக்கும். இனி உங்களுக்கு பண வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு தெளிவான விஷயங்கிறது கிடைக்கும். ஒரு சிக்கலான காரியத்தை கூட நல்லபடியாக முடிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் துணையாக இருக்க போகுது. இதனால் பல சிக்கலான விஷயத்தை கூட உங்களால் சாதகமான பலன் பெற முடியும். சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட போகுது. மதிநுட்பங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய நேரம். தொடர்ந்து உங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த போகிறீங்க. பல வகையில் வெற்றி பெற போகிறீங்க. சிறப்பான பலன் எல்லாமே பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நம்பியவங்க எல்லாமே ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பாங்க. இனி நீங்கள் பல விஷயங்கள் மூலமாக பாடங்கள் கட்ட சூழ்நிலை இருந்தே பல முயற்சிகள் உங்களுக்கு கடுமையாக இருந்திருக்கும். இனி லாபம் பார்க்கக்கூடிய விஷயங்கிறது உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட போகுது. நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு நாளுமே ஏற்படும்.
நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத காலகட்ட தொடக்கத்தில் இருந்து இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்கள் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.